அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னுடைய சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம நம்ம கூட பழகுறவங்க எத்தனை பேர் நமக்கு வந்து உண்மையாக இருக்காங்க, நம்மக்கிட்ட நேர்மையாக பழகுறாங்க அப்படின்ற டவுட் வந்து ரொம்ப பேர்த்துக்கு இருக்கும். அதே மாதிரி நம்ம கூட பழகுறவங்க வந்து நமக்கு உண்மையாக தான் இருக்காங்களா, அல்லது அவங்களோட பேச்சுக்கு பின்னாடி எதுவும் உள்நோக்கம் எதுவும் இருக்கா அப்படின்னு தெரியாமலும் நம்மளும் குழம்பி போயிருந்திருப்போம். அந்த டவுட்டுக்கான ஒரு விடையை வந்து இந்த கதை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஊரில் வந்து ஒரு பெரிய தொழில் செய்யக்கூடிய ஒரு வியாபாரி வந்து வாழ்ந்துட்டு வர்றாரு. அவர் செய்யக்கூடிய தொழில் மூலமாக ஒரு மிகப்பெரிய லாபம் வந்து அவருக்கு வந்து கிடைக்கிது. அந்த லாபத்தை வந்து தனக்கு உண்மையாக வேலை செய்கிற அந்த ஒரு தனக்கு உண்மையாக வேலை செய்யக்கூடிய வேலையாட்களுக்கு வந்து அந்த லாபத்தை வந்து பிரித்து கொடுக்கணும்னு நினச்சி அந்த வியாபாரி வந்து நினைக்கிறாங்க. ஆனால் நமக்கு வந்து உண்மையாக இருக்கக்கூடிய வேலையாள் யார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்து வருது. அது எப்படி பிரித்து கொடுக்குறோன்னு தெரியாமல் அவங்க ஊரில் இருக்கக்கூடிய ஒரு அறிஞர்கிட்ட போய் கேட்குறாங்க. அதுக்கு அந்த அறிஞர் வந்து சொன்னாராமா, இது வந்து ரொம்ப சுலபம் தான். உங்களுக்கு வந்து மிகப்பெரிய லாபம் வந்துச்சுன்னு சொன்னீங்களா, அந்த லாபம் வந்தது வந்து அதை வந்து சொல்லாமல் எனக்கு வந்து தொழிலில் மிகப்பெரிய நஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட வேலையாட்கள்கிட்ட போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லி விட்டாராமா. இதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மக்கிட்ட காசு பணம் இருக்கும்போது, நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கும்போது, நம்மக்கிட்ட எல்லாம் இருக்கும்போது எல்லோரும் நம்மளை சுற்றி இருப்பாங்க. நம்மக்கிட்ட ரொம்ப நல்லதாக பழகுவாங்க. நான் அவங்க கூட இருப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே இது உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது எத்தனை பேர் உங்கள் கூட இருக்காங்கன்னு நீங்களும் யோசிச்சு பாருங்கள். அப்படி உங்கள் கூடயும் எந்த கஷ்டம் வந்தால் பரவாயில்லப்பா, நான் அவங்கள தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்கள நிச்சயமாக நீங்கள் கைவிட்டுறாமல் ரொம்ப மரியாதை நடத்துங்க. அவங்களால மட்டும்தான் உங்களோட கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிற முடியும். உங்களோட ஒரு நலம் விரும்பியாகவும் இருப்பாங்க. ஸோ இந்த கருத்தை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள்.